ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு மே மாத ராசி பலன்கள். முதலில் மே மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது மீனமனையில் சனி பகவானும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கு. இங்கே சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். இந்த மே மாதம் 7ஆம் தேதி அன்று புதன் பகவான் மீனத்திலிருந்து மேசத்துக்கு பயிற்சியாகிறார். இப்போ மேசமனையில் சூரிய பகவான் உச்ச பலத்தோடு இருக்கார் அல்லவா. அப்போது இந்த மே மாதம் 14ஆம் தேதி சூரியன் ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல இந்த மே மாதம் 14ஆம் தேதி இதுவரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். சந்திரன் மனோகாரகனான சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் மிதுனத்தில் வீற்றிருக்கு. செவ்வாய் பகவான் கடகமனையில் நீச்சமாக அமர்ந்திருக்க இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேதுக்கள் பயிற்சியாகிறது. அதன்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் அதாவது மீனத்திலிருந்து கும்பமனைக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சியாகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மே மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் என்ன பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான குரு பகவான் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிர்ப்பு, பகை. ஸோ நீங்கள் போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் இந்த மே மாதம் 14ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாவது ஒரு அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது. அப்போ 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து புனிதப்படுத்துகிறார். அப்போது இதுவரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகளில் ஒரு மாதிரி ஸ்திரத்தன்மை இல்லாமல் கடன், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, ஒரு மாதிரியான தன்மை, ஒரு நல்ல டிசிஷன் மேக்கிங் இல்லாத ஒரு குழப்பமாக இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தீரப்போகிறது. ஏன் இந்த ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, ராசி அதிபதி ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறார். அப்போது அது குருவாக இருந்து பார்க்குறார். அப்போ பெரிய மனிதர்களினுடைய தொடர்பு கிடைக்கும், கடவுளினுடைய அனுகிரகங்கள் இருக்க போகிறது, நல்லவைகள் திங்க் பண்ண போகிறீங்க. இதுவரைக்கும் எதிர்மறை எண்ணங்கள் இருந்த விஷயங்கள் அத்தனையும் மாறி இப்போ நல்லவைகள், நல்ல திங்கிங், நல்ல செயல்பாடுகள், மனதில் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு உற்சாகமாக இருக்கக்கூடிய தன்மை, எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மே மாதத்தினுடைய 14ஆம் தேதி பிறகு உங்களுக்கு அமைய போகுது என்பதை உறுதியாக சொல்லலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த தனுசுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 4ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு நீச்சமாக இருந்தார். நீச்சம் அப்படின்னா தியானத்தில் இருப்பதை போல. அப்போது என்ன, அது கடந்த சில மாதங்களாகவே அந்த 10ஆம் அதிபதியான புதன் ராகுவோட இணைந்து ஒரு மாதிரியான ஒரு குழப்பமாக இருந்த விஷயங்கள் இப்போ மாறப்போகிறது. எப்போ, இந்த மே மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, இப்போ சூரியன் போய் அந்த 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது ஒரு நல்ல தன்மை. அப்போ அதனோடு சேருது. அப்போ சூரியனும் புதனும் இணைவு பெறுகிறது. அப்போ புதன் ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறது. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைவு பெறுகிறது. 9ஆம் அதிபதி உச்ச பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார். அப்போ என்ன, தொழில் விஷயங்கள் நன்றாக இருக்க போகிறது. புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடு, உறுதிப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த தனுசுக்கு அமையும். அப்போ 9, 10 நல்லா இருக்கு. தர்ம கர்மாதிபதி யோகம், வேலை நன்றாக இருக்க போகிறது, தொழில் நன்றாக இருக்க போகிறது, வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் புதிய யுக்திகளை கடைபிடிக்கப் போகிறீர்கள், நல்ல வேலைக்காரர்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறார்கள். அதாவது நல்ல அப்படின்னா என்ன, திறமை வாய்ந்த வேலைக்காரர் கிடைக்கப் போகிறது, திறமை வாய்ந்த ஊழியர்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளானை மாற்றுவீங்க.
புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவீர்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும். யாருக்கு? இந்த தனுசுக்கு. வேலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். நிறைய பேருக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றம் இருக்கும். ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ராகுகேது பெயர்ச்சி நடக்கிறது, குருவினுடைய பெயர்ச்சி நடக்கிறது. அப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி செல்ல போகிறீர்கள். அது நல்ல மாற்றமாக இருக்க போகிறது. இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு அருமை, இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. 7ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தையும் உங்கள் ராசியையும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு சூப்பர். குரு பயிற்சி அழகா அற்புதமாக இந்த தனுசுக்கு அமைய போகிறது. அடுத்து ராகுகேது பயிற்சி நடக்கிறது அல்லவா? அப்போ அந்த ராகுவும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வந்து அமர்கிறார், உபஜயஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ ராகுவாலையும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு வருடம். அது இந்த மே மாதத்திலிருந்து நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிவிடும். ஸோ ராகுனால் என்ன? உங்களுக்கு நிறைய தொடர்புகளை கொடுக்கும், வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும், அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூல மேன்மையை தரக்கூடிய ஒரு டச் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவேன். அப்போ தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் நன்மை. அது ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு சிலர் உயர் அதிகாரி, ஏன்னா சூரியனும் வலுமா இருக்கார். 9க்குரியவன் 5 9 கனெக்ட் ஆகுது. அப்போ என்ன ஆக போகுது? திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கும், திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெற்றி அடையக்கூடிய தன்மை, தொட்டது துளங்கக்கூடிய தன்மை இந்த மே 14க்கு அப்புறம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த தனுசுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சுகஸ்தானத்தில் போய் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். 3க்குரியவன் 4ஆம் இடத்தில் அமர்கிறது. 2க்குரியவன் தனக்காரகனான் தனஸ்தானத்தின் அதிபதியான அந்த சனி 4ஆம் இடத்துல போய் அமர்கிறது. அது குருவினுடைய வீட்டில் அமர்கிறது. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? இடம், வீடு, நிலம், அசையும் அசையா சொத்துக்கள், பழசு எதெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் அப்படியே புதுசாக மாற்ற போகிறீங்க. பழசு அப்படிங்கிற தன்மை இல்லது பழசை வாங்கி புதுசு மாற்ற போகிறீங்க. ஒரு வீடு வாங்குறீங்களா, பழைய வீட்டை வாங்கி புதுசாக ஆல்டர் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். இந்த காதல் காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கார், வலிமையாக இருக்கார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. காதல் வரும், புதிய உறவுகள் கிடைப்பார்கள், புதியதாக நட்பு உண்டாக்கும். ஆனால் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் போய் 8ல் மறைஞ்சிருக்கார். காதல் ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் 8ல் போய் மறைவது ஒரு நல்ல அமைப்பு இல்லைத்தான். அப்போ என்ன, உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதல் கை கூடும், ஆனால் அந்த காதலில் இருக்கின்றவர்கள், ஏற்கனவே இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோட எதை பேசணுமோ அதை சரியாக பேசிட்டு உறவை மெயின்டைன் பண்ணுறது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 5க்குரியவன் 8ல் இருக்கும்போது 5 என்பது காதல் என்றாலும் 8 என்பது ஒரு வழி அல்லவா, ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக உருவாக்கிவிடும். 3ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அந்நிய மதம், அந்நிய வெளிநாடு, வேற தொடர்புகளை நிச்சயமாக கொடுக்கும். அப்போ வெளிநாட்டு நண்பர்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். புதிய உறவுகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய தன்மை, அது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய, வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய, அந்நிய மொழி பேசுபவர்களிடம் வரக்கூடிய ஒரு உறவு என்பது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தும். அதன் மூலமாக தொழில், வேலை, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நற்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. அதே சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும், உங்கள் ராசியை சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தாலும், ஏன்னா கடந்த ஒரு வருடமாகவே இங்கே ராசி அதிபதி 6ஆம் இடத்துல போய் அமர்ந்து எதிர்ப்பு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சில எதிர்ப்புகளையும் பகைகளையும் சந்திக்க வேண்டி இருந்திருக்கும் இந்த தனுசு அன்பர்கள். ஸோ இப்போ அந்த உறவுகள் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது. அப்போ என்ன நடக்க போகுது?
பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய தன்மை இருக்கு. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒரு இடைவெளி இருந்த விஷயங்கள் இப்போ ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்வது இந்த தனுசுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்றேன். குழந்தைகள் நலனில் மட்டும் கொஞ்சம் ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம். ஏன்னா 5க்குரியவன் ஒரு 8ல் போய் உட்கார்ந்துருக்கார் அல்லவா, அப்போ கொஞ்சம் அந்த ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை இருக்கும், எடுத்துக்கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள், ஆனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமானா இல்லை. அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு அவசியம். ஏன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சனி என்கின்ற ஒரு பாவகிரகம் அமர்ந்திருக்கிறதுனால தாயினுடைய ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போது நீங்களும் சுக விஷயத்தில், அதாவது சுகமாக உட்கார்ந்துட்டே இருக்கிறதுங்கிறது ஆகாது. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு வேலைப்பளுவையும் ஓடி ஆடி விளையாடக்கூடிய தன்மையும் உங்களுக்கு ஏற்படுத்தணும். அப்போ என்ன, காலையில் 1 மணி நேரம் உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 6க்குரியவன் என்று சொல்லக்கூடிய கடன், நோய் எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கார். அப்போ எதிரி உச்சமாக வலிமையாக உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ எதிரி இருப்பாங்க, ஆனால் எதிரியை வீழ்த்த முடியுமா? நிச்சயமா போராட்டம் என்பது உண்டு அப்படிங்கிறது தான் அமைப்பு. அப்போ என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு புதிதாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ கடன், நோய் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இதை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று வந்தாலும் அதிலிருந்து அப்படியே எஸ்கேப் அப்படியே போகிறது நல்லது. நல்ல வேலை கிடைக்கும். 6ஆம் இடம் வலிமையாக இருக்கிறதுனால என்ன, வேலை கிடைக்கும். எதிர்ப்பு பகைங்கிறது இருக்கும், ஆனால் சமாளிப்பீங்களா? சமாளிப்பீங்க, அவ்வளோதான். வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் நல்லா இருக்குமா? நிச்சயமாக நல்லா இருக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. நிறைய பேர் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் சென்று வரக்கூடிய பாக்கியங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். வயதானவர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6க்குரியவன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால நான் திருப்பி சொல்கிறேன், உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் எடுத்துக்கொள்வது. வயிறு சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட, சனி 4ஆம் இடத்துல சுகஸ்தானம், கால்கள் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள். சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்காங்க. சுகரை கொடுக்கிறது சுக்கிரன், அவர் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால தனுசு ராசி என்பவர்கள் சுகர் இந்த மாதம் கொஞ்சம் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை சரியான முறையில் கட்டுப்படுத்தி கொள்ளணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என சுகருக்கு காரக கர்த்தமாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக இந்த மாதத்தில் இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். நீங்க போய் லாபஸ்தானத்தை பார்க்குறீங்க, அப்ப என்ன, உங்களுக்கு லாபம் கிடைக்கணுமோ இல்லையா? மன மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கணுமோ இல்லையா? நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வருடமாக அமைந்து இந்த மே மாதம் அதன் தொடக்க புள்ளியாக அமையும். அப்போ மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கின்றவர்களுக்கோ நடக்கக்கூடிய அற்புத தன்மைங்கிறது உண்டு. நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கும், இல்லைன்னா அந்த சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மே மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் நிச்சயமாக மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் எந்த தசா அல்லது புத்திநாதன் நடந்து கொண்டிருக்குன்னு பாருங்கள். அந்த தசாநாதன் வலிமையாக இருக்காரா? ஆட்சி பலத்தோட, உச்ச பலத்தோட, மூல திரிகோண பலத்தோட, திக்பலத்தோட வலிமையாக இருக்காரா? இல்லை நீச்சமாக இருக்கா? இல்லை பாவகிரகங்களோட சேர்ந்து தசை நடத்துதா? இல்லை அதாவது எப்படி சுபகிரகத்தோட தன்மையில் இருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் ஏற்றம் குறைவு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த தன்மையில் இருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ கோச்சாரம் எப்படி இருக்குது, நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குது, அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இதுவரைக்கு திருமணம் நடக்கலை, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.